ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்னும் 3 நாளில், அதாவது 30ஆம் தேதி அன்றுக்குள் நீ எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு 3 நிமிடம் மட்டும் கேள். உன் வாழ்க்கையில் நீ கஷ்டமான காலத்தை எல்லாம் கடந்து விட்டாய். அதனால் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். புது வாழ்க்கையை தர இந்த முருகப்பெருமான் உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ கஷ்டம் என்பதை அனுபவித்து வெற்றிகரமாக நீ வெளியே வந்து விட்டாய் அல்லவா? இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அதுவும் இன்னும் 3 நாட்களில் நீ எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். முருகா, வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா? எனது கனவுகள், ஆசைகள் எப்போது நிறைவேறும்? இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் முருகா இப்படியெல்லாம் நடக்கிறது? என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாதா என என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கும் அளவிற்கு கர்மா என் பிள்ளையை வாட்டி வளைத்து வைத்ததை என நான் தவிக்கிறேன். கவலைப்படாதே என் செல்லமே. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கான வெற்றி நிச்சயம். எனக்கு நீ உனக்கு நானுமாய் இருக்கும்போது எந்த ஒரு சக்தியாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. எனவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. பொறுமையாக நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன். கஷ்டப்பட்டு சேர்த்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் உன்னை விட்டு போய்விட்டதே என்று வருந்துகிறாய். ஏன்? இனி வரும் காலங்களில் நீ அளவில்லாத மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன்னை தேவையில்லாமல், சில இடங்களில் உன்னை தேவையில்லாமல் பேசியவர்களும் தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் அன்பான உறவை இழந்து விட்டோமே என நினைக்கும் அளவிற்கு என் செல்ல பிள்ளை நீ உயர்ந்து வாழப்போகிறாய். விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்விலும் உண்டு. வாழ்க்கையை வெறுக்க 100 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாளை எல்லாம் மாறிவிடும் என்றுதான். நாளை எல்லாம் மாறிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு தேவை. அதே பட்சத்தில் உனக்கு எது தேவையோ இந்த முருகப்பெருமான் நான் அருள்வாளிப்பேன் நிச்சயமாக. சில நேரங்களில் நீ இதுவும் கடந்து போகும் என்று மட்டும் உன் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நினைத்தாலே உனக்கானது எல்லாம் நல்லதான முடிவாகத்தான் உன் கையில் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சிறு சிறு சந்தோஷம் கூட இல்லாமல் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொஞ்சம் நினைத்துப்பார். உன்னோட துன்பம் மலை போல உனக்கு தெரியவே தெரியாது. நீ நிச்சயமாக மலைத்து போய் நிற்க மாட்டாய். இருப்பதை நினைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். யார்கிட்டையும் இருந்து எதையும் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம். உனக்கு பிடித்த மாதிரி நீ நினைக்கின்ற மாதிரி எல்லோரும், உனக்கு பிடித்த மாதிரியும் நீ நினைக்கின்ற மாதிரியும் எல்லோரும் அன்போடு இருக்க மாட்டார்கள். உனக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன் வழிகளையும் கண்ணீரையும் உன் உணர்வுகளையும் நான் புரிந்துதான் வைத்திருக்கின்றேன். எப்பவும் எதையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதனால் வாழ்க்கையில் தினமும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை நீ எல்லாவற்றையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து உனக்கான முயற்சியை செய்து உழைத்து கொண்டே இரு. உழைக்காமல் எதுவும் கிடைக்காது என் செல்லமே. உழைப்பதற்கு பலன் உண்டு கண்டிப்பாக. உன்னுடைய கடமையும் லட்சியம் மட்டும்தான் உனக்கு அழகு. உன் லட்சியத்தை சாதிப்பது மட்டும்தான் உன் எண்ணமாக இருக்க வேண்டும். போராட்டம்தான் உனக்கு வெற்றி தரும் ஆயுதமாக இருக்க வேண்டும். நீ எதை செய்தாலும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செய். தைரியமாக
தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். நீ கேட்டதையெல்லாம் இந்த முருகப்பெருமான் அடுத்தடுத்து தரப்போகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை இனி மங்களகரமாகவும் இனிய நாளாகவும் தான் இருக்கும். இனி நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்காமல் நானே உன் வேலையை முடித்துக் கொடுக்க களம் இறங்கப் போகிறேன். உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்கிற நான் உன் மனக்கவலைகளை எல்லாவற்றையும் அழித்து உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். வரும் காலங்கள் எல்லாம் உன் கை ஓங்கி இருப்பதற்காகவே இன்று உன்னை எனக்கு விளக்கேற்றச் சொன்னேன். உன் மனதில் அசரீரியாக கேட்டால் அது நானே, இந்த முருகப்பெருமான் தான் என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டதும் விளக்கேற்று. நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். பிறகு நீயே ஆச்சரியப்படுவாய். அந்த தருணத்தில் என்னை நிச்சயமாக நீ உணர்வாய். எப்போது நீ நான் சொல்வதை எல்லாம் கேட்க தொடங்குகிறாயோ அப்போதே இந்த முருகப்பெருமான் உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கி விடுவேன். நீ தேடிச் சென்ற விஷயம் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும்பா. அது கடன் சுமையாக இருந்தாலும் சரி, நோய் நொடியாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் உன்கிட்ட இருந்து விலக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு இந்த முருகப்பெருமான் அழைத்துச் செல்லப் போகிறேன். சந்தேகப்படாதே. வாழ்க்கையில் யாரையும் சந்தேகப்படக்கூடாது. என்னை நீ சந்தேகமே பட தேவையில்லை. என்னை முழுமையாக நம்பு. நீ என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதே போலத்தான் உன்னை விட்டு உன் மேலே அன்பு வைத்திருக்கிற நானும் விலக மாட்டேன். எப்போதுமே எதையோ நீ இழந்தது போல கவலை தேய்ந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்த முகமாக இருந்துவார். என்னதான் நீ வெளியே சிரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதுக்குள்ளேயே கவலையை வைத்துக்கொண்டு நீ புழுங்கி தவிக்கின்றது எனக்கு நன்றாக தெரியும். இத்தனை நாளும் நீ மனது வருத்தப்படுகிறதை பார்க்க முடியாமத்தான் இப்பொழுது உன் கவலைகளுக்கெல்லாம் இந்த முருகப்பெருமான் முடிவு கட்டப் போகிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். உன் மிகப்பெரிய ஆசை கனவுகளை எல்லாம் நனவாக்கப் போகிறேன். கூடிய சீக்கிரமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. உனக்கான செல்வம் பெருகும், மனதில் மகிழ்ச்சி பெருகும், உள்ளம் நிறைந்த நிகழ்வுகள் நடக்கும். உன் வாழ்க்கையில் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையை நீ தாண்டி வந்து விட்டாய். உன் கால்கள் பதம் பார்த்து ஒரு வழியையும் காட்டிவிட்டது தானே. உன் பாதையை பாரேன். நேர்வழியாகத்தான் இருக்கும், அழகான பாதையாகத்தான் இருக்கும். ஆம் செல்லவே, இன்று 3 நாட்களில் நல்லதொரு செய்தி, எதிர்பாராத மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். நிச்சயமாக இது முருகனின் அருள்வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.